இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், சில முஸ்லீம் பேருங்கள், அப்புறமா அந்த ஆன்டி நேஷனல்ஸ் இவர மட்டுமே அது பார்க்குற மாதிரி இருக்கு தவிர, யுஎஸ் பீப்பிள் ஆர் தி மோஸ்ட் இன்செக்யூர் பீப்பிள் இன் தி பிளானட். என்டையர் கவர்ன்மெண்ட்டோட வேலையே அந்த மிலிட்டரி செக்யூர் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போயிட்டு இருக்கு. அதானி வந்து வேர்ல்ட்ஸ் டாப் 3rd ரிச்சஸ்ட் மேனா இருக்கிறது அவர் தாங்க முடியாது. அப்ப அதுதான் ரீசனா வந்து இந்த ஹிண்டன்பர்க் வந்து அவங்கள டார்கெட் பண்றதுக்கு. Exactly. If you look at all the posts in the internet which are going against Adani, all the names are clearly leftist. Unfortunately, very few Indians mislead ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் உடைய சரித்திரத்திலேயே புதுசு கிடையாது. ரொம்ப ஓல்டான ஸ்ட்ராட்டஜி தான். அமித்ஷா, மோடிஜி, யோகி ஆதித்யநாத் இவர் எல்லாமே they have not even concerned about, they are not even speaking anything about this. They are completely silent and they are into their own work because உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட உரையாட இருப்பவர் ஸ்ட்ரிங் ரிவில்ஸ் அப்படிங்கிற சேனலோடைய வினோத் அவர்கள். சமீபமா பாத்தீங்கன்னா அதானி அண்ட் ஹிண்டன்பர்க் இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பற்றின ஒரு காணொளி வந்து அவரு சமீபமா போட்டிருந்தாரு. அதை பத்தி தான் நம்மோட பேச இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். How are you? ரொம்ப நன்றி பேசு தமிழ் சேனலுக்கு இன்வைட் பண்றதுக்கு. என்னோட தமிழ் நான் அந்த அளவுக்கு தமிழ் வராது, பட் நான் முயற்சி பண்றேன் பேசுறதுக்கு. ஸோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து இந்த இஷ்யூ பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் அதானி அப்படிங்கறத ட்ரெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ லிட்டரலா ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு ட்விட்டர்ல. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? வை இந்த அதானி ஹிண்டன்பர்க் என்ன இஷ்யூ இது எக்ஸாக்டா? இப்போ வேர்ல்ட்லயே 3 பெரிய இஷ்யூஸ் இருக்கு. ஒரு உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் நடந்தும்போது எந்த கண்ட்ரீஸ் விச் கண்ட்ரி சப்போர்ட்டிங் வாட் நேஷன்ன்றது பெரிய இஷ்யூவா நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் யூகே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் எல்லாமே உக்ரைன் சைடில் இருக்காங்க. அண்ட் விச் எவர் நேஷன் தே சி ஆன் விச் கண்ட்ரி ஆப்வியஸ்லி தே வில் ஹாவ் சம் அப்போசிஷன் டு இட். In this regard, they observed Indian activities. India is a country which is very tricky that, you know, நம்ம வந்து ஒரு கண்ட்ரி ஒரு சைடு எடுக்க மாட்டோம். நம்ம எந்த கண்ட்ரிக்கு டைரக்டாக சப்போர்ட் பண்ண மாட்டோம். பட் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குறது, எஸ் ஜெய்சங்கர் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து டைரக்டாக இண்டிபெண்டன்ட் சாவரின் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, அப்புறமா யூஎஸோட நரேட்டிவ் வந்து we are not following the வெஸ்டர்ன் நரேட்டிவ், இதெல்லாம் பார்த்து அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிச்சு. பிகாஸ் யூனோ தீஸ் பீப்புள் ஆர் சைடிங் வித் ரஷ்யா அன்றது புரிஞ்சிச்சு. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் வார் நடந்தும்போது இந்தியன் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அட் பூம், ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து somehow we have to hit them பிளான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ there are actually, it is not a sudden thing, it is not a coincidence. நிறைய இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாகிஸ்தான் இம்ரான் கான் வந்து ஒரு டிஃபர்மேஷன் போட்டாங்க, லைக் டிஃபர்மேஷன் 2020 பாகிஸ்தான் மேலே இந்தியா வந்து he has accused India of funding defamation campaign. அந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை. அப்புறமா ரீசெண்ட் 2 weeks முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் பிபிசி டாக்குமெண்ட்ரியோட கான்ட்ரவர்சி. ஸோ அந்த ட்ரிக் போட்டு இது எல்லாமே மோடிஜியோட நேம் டிஃபேம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அது கூட நடக்கலை. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இன்னும் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சில முஸ்லீம் பேருங்கள், அப்புறமா அந்த ஆன்டி நேஷனல்ஸ் இவரை மட்டுமே அது பார்க்குற மாதிரி இருக்கு தவிர வேறு யாருக்கும்
BBC has nothing to do with setting a narrative on India. Okay. Right? Who is BBC to tell us something? See, it is a clear-cut propaganda framing that Modi ji is responsible for Godra riots. Okay. அந்த மாதிரி இருந்தது. அந்த பிளான் சுத்தமா ஃபெயில் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது ஆக்சுவலா மோடிஜி தான் டார்கெட் பண்ணாங்களா இல்ல ரிஷி அவர்களை டார்கெட் பண்ணாங்க? எல்லாமே இருந்துச்சு. ஸோ த ஹோல் நரேட்டிவ் வாஸ் கம்ப்ளீட்லி பிபிசின்றது என்ன, அது செட்டப் பண்றதே அகேன்ஸ்ட் இந்தியன்ஸ்ல. இந்தியன்ஸ் ஆர் ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டா பண்றதுக்கான சேனல் அது. ஸோ அது நடக்கல. ஸோ இது எல்லாமே பிளான்ஸ் எல்லாம் நடக்குது. தென் யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்டார்டட் கான்டாக்டிங் த டாப் லெவல் பிளாக்மெயிலர்ஸ். ஓகே. ஸோ இதுல ஒரு பிரமாதமான கேரக்டர் வந்து ஹிண்டன்பர்க். Hindenburg has a record of destroying the lives of many business people. For example, Nikola Motors வந்து he had a fortune to become much bigger than Elon Musk. Okay. அந்த மாதிரி businessman, this Hindenburg filed a report and then they completely brought him down. Okay. அது கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்க US கம்பெனி தானே. Why the US government itself has to do that? அதுதானே, US and UK and this European governments are sided with Ukraine. Okay. US கவர்மெண்ட்டுக்கு வந்து the way it behaves, அதுக்கு அதே US கவர்மெண்ட் தான் வேர்ல்ட் டாப்ல இருக்கணும். வேற எந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்தாலும் அது இந்த மாதிரி பிளான் வச்சிருக்காங்க somehow to collapse it. See, the main problem is with US is they are completely scared of Russia. Okay. ரஷ்யா நினைச்சிங்கன்னா US போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது they wanted to form alliance and they wanted to become big in their military. US people are the most insecure people in the planet. அவர் என்டையர் கவர்மெண்டோட வேலையை அந்த மிலிட்ரி செக்யூர் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கும்போது they started looking at things and India has a really big boom. If you look at the S.J. Senkar's behavior, he is calling out openly that Western leaders and media are hypocrites. So ஓப்பனா இந்த மாதிரி நம்ம இருக்கிறது. ஆமா. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியா வந்து என்ன ஓப்பன்லி அவர் சொல்லியிருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். பட் அவருக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு ட்ரைபல்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் மாதிரி. அதானி வந்து வேர்ல்ட்ஸ் டாப் 3rd ரிச்சஸ்ட் மேனா இருக்கிறது அவர் தாங்க முடியாது. அப்ப அதுதான் ரீசனா வந்து இந்த ஹிண்டன்பர்க் வந்து அவங்கள டார்கெட் பண்றதுக்கு. Exactly, that's what if you look at, that's what I started with. There are actually multiple plans. This is just one of the plan. Past plans எல்லாம் நடக்கல. BBC ஓட attack or this Prime Minister Imran Khan's attack, whatever, they failed. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிகாஸ் 2024 எலெக்ஷன்ஸ் வரும்போது முன்னாடி இந்த மாதிரி இன்னும் சில டேஞ்சரஸான disasters will happen in future. Okay. Not just Hindenburg, not just attack on Adani. So this is another toolkit is what you're trying to say. Yeah. Toolkit gang and Congress and everything. If you look at all the posts in the internet which are going against Adani, all the names are clearly leftist. Okay. Unfortunately, very few Indians mislead ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம நாட்டில் இருக்கிற பேர் வந்து டைரக்டா அதானி வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. இது என்ன, அதானி இஸ் நாட் இன் த டாப் 10 டாக்ஸ் பேயர்ஸ் லிஸ்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் எடுத்துருவாரு. இட் இஸ் ஜஸ்ட் adding spraying the chili powder on the wounds. அந்த மாதிரி என்னென்ன ஒரு பாயிண்ட். In this case, like இந்த இஷ்யூல exactly who got affected? Because இந்த இஷ்யூல அதானி அஃபெக்ட் ஆயிருக்காரா, இல்லட்ட வந்து அவரை நம்பி பண்ண இன்வெஸ்டர்ஸா, இல்ல பப்ளிக் செக்டரா, யார் எக்ஸாக்ட்டா இந்த இஷ்யூல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஹிண்டன்பர்க் இருக்குல்ல, the company which planned the attack, அவரே தான் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. யாருமே அஃபெக்ட் ஆகல. But then அவங்களுடைய ஷேர் வேல்யூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. people are இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா FPO வந்து அவங்க ரீகால் பண்ண மாட்டோம் அப்படி சொன்னாங்க. But then அந்த 20,000 crores வந்து அவங்க ரீகால் பண்ணிருக்காங்க. So how do you see this? இந்த அட்டாக் வந்தது கண்டிப்பா, இந்த ஹிஜாப் வந்தது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு in terms of money. இதுல நம்ம 3 points நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். we have to observe actually. The third thing is ஹிண்டன்பர்க்ன்றது ஒரு ரிசர்ச் கம்பெனி அப்படி சொல்லிங்கன்னா, if it is a research company,
அது பணம் வாங்கக்கூடாதுல்ல. இந்த ஓகே. ஆக்டிவிட்டில பணமே வாங்கக்கூடாது. பட் அவரோட மெயின் இன்டென்ஷனே பணம் தான். மெயின் அப்ப இன்டென்ஷன் யார்கிட்ட அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க? because Adani shares. Adani, ஓகே. see, the way the company operates, it's a That is short what. seller. Here is the question. They are actually a short seller. What is actually short selling? Yeah. ஷார்ட் செல்லிங் வந்து ஜெனரல் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கிறவங்க ட்ரேடிங்ல வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணணும். பட் ஷார்ட் செல்லர்ஸ் வந்து ஒண்ணுமே பை பண்ண மாட்டாங்க. ஒன்லி செல்லிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. Okay. பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னா, see they will hire some third party companies and then sell the shares through them and they will wait for some other companies to decline the shares. Okay. யாராவது இன்னொரு பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ் டிக்ளைன் ஆச்சுன்னா இவரு நிறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ட்ரேடிங் டெக்னிக். இட்ஸ் a கான்ட்ரவர்ஷியலி ட்ரேடிங் டெக்னிக். அதுதான் நான் வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் யூனோ த டெமோக்ரஸி த ஃபங்க்ஷனிங் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சம்மந்தமே கிடையாது. ஸோ அதில் அந்த மாதிரி கிரைம் யூஎஸ் இஸ் த டாப் இன் த கிரைம்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஷார்ட் செல்லர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப தேவை. பிகாஸ் நிறைய ஃப்ராட் இருக்காங்க. ஈவன் த பிக்கெஸ்ட் டாப் லெவல் கம்பெனிஸ் will be the biggest frauds. Big Short என்ற மூவி இருக்கு, Wolf of Wall Street என்ற மூவி பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டீடைலா புரிஞ்சுக்க முடியும் என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கவர்மெண்ட்ஸ்ல. Is this very very new to India? இது வரைக்கும் அவங்க டார்கெட் பண்ணது ஃபுல்லா வந்து சீனா ஆர் யுஎஸ்ல, இல்ல இந்தியாக்கு இது நியூவா இல்ல ஆல்ரெடி பண்ணிருக்காங்களா இது போல? இல்ல இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் உடைய சரித்திரத்திலேயே புதுசு கிடையாது. இது ரொம்ப ஓல்டான ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஃபிரங்கி ஃபயர் பண்றது, திஸ் இஸ் a new kind of attack in the war. அது now it is trending like information warfare, right? So அதுல இது ஒரு one of the techniques. அவ்வளவுதான். அதுல இந்த டெக்னிக்ல the most important thing is no one really got affected, especially Adani is now pulling back. நீங்க பாருங்க இன்னொரு next week Fridayல எல்லாமே வந்துடும் திருப்பி. பட் அப்ப யார் தான் இதுல அஃபெக்ட் ஆனாங்க? அவங்கள நம்பி பண்ண இன்வெஸ்டர்ஸா? ஒண்ணுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. See, he got perfectly insulated the investors by pulling off the FPO, right? So அவருக்கு பட் அங்க ஒரு credibility issue அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு தானே. அவர் மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு தானே. அதுதானே அவங்களோட டார்கெட்டா இருந்திருக்கும். கரெக்ட். இது மட்டும் கொஞ்சம் ஒரு 10% I can agree on this because அது கண்டிப்பா ட்விட்டர் ட்ரெண்டிங்னால ரொம்ப லெஃப்டிஸ்ட்ல நம்ம நாட்டில் இருக்கிறதுனால அதாச்சு. அதானியோட credibility கொஞ்சம் it got reduced. But it is our job, people like String and nationalist job to put him back. That's why the trending like I stand with Adani, Adani is shining அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். On the other side that is also happening, no? In the scam, Adani scam 2020 Adani scam trending and Adani files on trending ஆயிட்டே தான் இருக்கு. And I have a question for you. உங்களோட வீடியோல you have questioned the credibility of Hindenburg. அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் அண்ட் அவங்க வந்து எந்த கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பத்தின ஒரு கொஸ்டினை நீங்க வச்சிருந்தீங்க உங்க வீடியோல. ஸோ ஹவு திஸ் இஸ் ரிலேட்டட்? ஒரு ரிசர்ச் கம்பெனியா அவங்க இருக்காங்க. நாட் நெசசரி தே ஹேவ் டு பி வெரி பிக், ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் த டே ரிசர்ச் மட்டும் தானே அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க ரிப்போர்ட் தானே, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மட்டும் தானே அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ இஸ் தட் நெசசரி நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது? இஃப் தட் இஸ் த கேஸ், ஸ்ட்ரிங் ரிவீல்ஸே உங்க வெப்சைட்லயே நீங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல இல்லையா? சோ அதனால அது எப்படி stringreveals.org ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, சோ அதுலயே நீங்க மென்ஷன் பண்ணல. சோ how this got connected அப்படி கேக்குறேன். சார் நான் வந்து வெப்சைட் வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்இஓக்காக பண்றது தான். ஒரு கம்பெனி மாதிரி நான் கம்பெனியே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர்ல பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யா தட் இஸ் ட்ரூ ஒன்லி. பட் த திங் இஸ், இப்போ ஹிண்டன்பர்க் அந்த மாதிரி கம்பெனி இல்ல எனி அதர் கம்பெனி ஃபார் தட் மேட்டர், ஸ்ட்ரிங்கே வச்சுக்கோங்க. நான் போய் ஒரு 10 கொஸ்டின் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதானி வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன்னா, அதானி வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்கணும்னா who the hell are you ன்னு கேட்கணும். ஆமா, அவர் கேக்கலையே. But he has answered, right? For 88 question he has answered, right? Yeah, exactly. அதுதான் எனக்கு பிடிக்கல.
அதுதான் நான் வீடியோல கூட எக்ஸ்பிரஸ் பண்ணேன். திஸ் இஸ் லைக் ஹியூஜ் டிசப்பாயின்ட்மெண்ட் தட் அதானி வந்து டோன்ட் கிவ் அ டேம் அட் திஸ் பகர்ஸ். எந்த ஒரு இட் இஸ் லைக் கிளியர் ஸ்ட்ராட்டஜி. ரைட் நவ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்றது, அவர் அக்யூசேஷன்ஸ் அவர் மேல கேஸ் போடுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ பட் ஸ்டில் ஹிண்டன்பர்க் வந்து ரிப்போர்ட் பண்றது இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க ரவீஷ்குமார் இருக்காங்க, அவர் எங்க இருக்காங்க? இஃப் யூ லுக் அட் ஹிஸ் ரீசெண்ட் வீடியோ, ஒரு டெஸ்லா கார் மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கேன். ஹிண்டன்பர்க் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவர் சுத்திட்டு இருக்காங்க. If you look at the Google Maps, there are records that he is shuttling between the office of Hindenburg like 5-6 times. So Ravish Kumar, our yaru NDTV journalist, he was kicked out. He was fired when Adani purchased NDTV. Okay. Ada Ravish Kumar under the India la irukirde India கொன்றதுக்காக, இந்தியா தேசத்தை அடக்கணும் என்ற சில ஜேர்னலிஸ்ட்ல ரவீஷ் குமார் தான் டாப் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஹிண்டன்பர்க் போயிருக்காங்க. ஸோ there is no substantial evidence to speak about this. பட் கண்டிப்பா என்ன ஆச்சுன்னா, உங்க வீடியோல நீங்க அத மென்ஷன் பண்ணல, இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படி மென்ஷன் பண்ணல. Exactly, because there is no substantial evidence for the fact that Ravish Kumar is instrumental in giving this reports to Hindenburg and helping them compose. Otherwise Hindenburg forensic report என்ன இதெல்லாம் இந்த மாதிரி AI டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அதானியோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு தேவை இல்ல. somebody from India should have been helping them, right? Okay, but overall இந்த சினாரியோல யார் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Whether the US government is doing this or some other organization, some other big organization, இவர் டாப்ல வந்தது பிடிக்காம வேற ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் வந்து இன்வால்வ்டா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இதை ஸ்பான்சர் பண்றது அந்த அளவுக்கு பெருசான வேலை கிடையாது. பிகாஸ் இட்ஸ் a very simple job. இதுக்குன்னா இவருக்கு இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஆப்வியஸ்லி சில ஃபண்டிங் வரும். இந்த ஜார்ஜ் சரஸ், பில் கேட்ஸ் எல்லாம் அதுக்கு தானே இருக்கிறது. So we do not have substantial evidence, so I don't want to speak about that. எலன் மாஸ்கோட நேம் கூட இதுல வந்து அடிபடுது இல்லையா? எலன் மாஸ்க் நீங்க மூஞ்சி பார்த்தாலே சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்காங்க, நக்கீரன் இருக்காங்க. இவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும் கொக்கைன் ஓவர்டோஸ் சைக்கோபாத் மாதிரி இருக்காங்க. சோ அவர் வந்து நியூஸ் படிச்சா நம்ம ஜெர்னலிஸ்ட் சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவர் வந்து யூடியூப்ல வந்து சொன்னா, சோ அவருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? டிஎம்கே கவர்மெண்ட். சோ சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் எந்த மாதிரின்றது புரிஞ்சிடும் இவரோட மூஞ்சி பார்த்தாலே. நக்கீரன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரேபிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் மாதிரி இருக்காங்க. அவர் வந்து நியூஸ் சொல்றது நம்ம நாட்டுக்கு அது என்ன சொல்றது, இட்ஸ் there are people who trust him, no, அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட் இருக்கதான் செய்றாங்க. So the brainwashing has happened for so many years, and people like us, if we work towards it, it might take another like 10-20 years to change the narrative. alla periyar fans irukanga. True. Yeah. So I have a question here. In the throughout in the and the 88 questionல மெயினா வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பரான வினோத் அதானி மூலமா தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, மொரிஷியஸ்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து. சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயின் அலிகேஷனா வைக்கிறாங்க. பட் ஆஸ் பர் கிளாஸ் வந்து அவங்க அதை பண்ண கூடாது இல்லையா? சோ why this is alarming actually? அவர் இன்க்ளூட் பண்ற 88 அலிகேஷன்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி பேஸ்லெஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு அதானி ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்க. So they are saying that all transactions entitled into it with all these entities qualify to the related parties அப்படி சொல்லியிருக்காங்க. As per Indian laws, as per according to the standards, they have been duly disclosed. எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி டைரக்ட் அலிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுதான் நான் சொல்றேன், அவர் ஆன்சர் பண்றதே தேவையில்லைன்னு சொல்றேன் நான். Because all they have answered அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்காக, அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்காக they would have answered, right? ஏன்னா lot of people involved in this, அவங்களோட லைஃப் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அதனால அவங்க இத எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல? அது கரெக்ட் தான். அவுட் ஆஃப் which 88ல வந்து 62 they say ஸ்பெசிஃபிக்கலா நாங்க கேட்டதுக்கான வேலிட் ரீசனே அதுல இல்ல, அவங்க ஒரு நேஷனலிஸ்ட்னு சொல்லிட்டு அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல இருந்து, ரிசர்ச் கம்பெனி சைடுல இருந்து they have also இந்த ஒரு அலிகேஷனா வச்சிருக்காங்க.
இப்போ நீங்க ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்சரான மேட்டர் மேல, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள்ஸ் மேல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னு நெனச்சுக்கோங்க. சில பேர் வந்து காமெண்ட் போடுறாங்க. ஆ YouTubeல. அந்த காமெண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா, அவர் இன்னொரு கொஸ்டின் போடுறாங்க. ஸோ அது போயிட்டே இருக்கும். நீங்க இந்த என்டையர் இஷ்யூ அந்த மாதிரி தான் பார்க்கணும். பிகாஸ் இந்த கம்பெனி யார் இவங்க? நீங்க ப்ரொஃபவுண்டான கொஸ்டின் அதானி ஸ்கேமர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, தி சோ கால்ட் தி பீப்பிள் ஹூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் அதானி, எல்ஐசி, எஸ்பிஐ அவர் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்களே. தே ஆர் ஸ்டில் இன்வெஸ்டிங் இன் அதானி, ரைட்? தே டிட் நாட் கோ பேக். Yeah, yeah, they do. ஸோ நோபடி இஸ் அஃபெக்டட் ஆக்சுவலி. இல்ல ஸோ ஆக்சுவலா இந்த ரீசன்ட் டுடே நியூஸ் இஃப் யூ லுக் அட் அந்த பங்களாதேஷ்ல அவங்க வந்து பண்ண போற அந்த பவர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? அத வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு செட்பேக் தானே. நீங்களும் உங்களோட இதுல சொல்லியிருக்கீங்க, அவர் நெறைய போர்ட்ஸ்லயும் இஸ்ரேல்ல எல்லாம் ஆமா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இது ஆமா. ஒரு செட்பேக் தானே. அவங்களுக்கு வேர்ல்ட் ஓவர்ல வந்து அவங்க பேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் தானே. இந்த பங்களாதேஷ் ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. அதானி கூட இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால நெறைய எஃபெக்ட் ஆச்சு. அது இந்த மாதிரி டீல்ஸ் யூனோ இட் இஸ் நாட் ஆக்சுவலி எ பிக் திங். பங்களாதேஷ் வந்து ஹி இஸ் கோயிங் டு செட் அப் த பிளான்ட் இன் ஜார்க்கண்ட் ஃப்ரம் வேர் ஓகே. த பவர் சப்ளை வில் கோ டு பங்களாதேஷ். ஓகே. அதுல அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து பங்களாதேஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது கம்மி பண்ணுங்க. ம். நமக்கு அது பிரைஸ் வி கான்ட் அக்ரி ஆன் தட் பிரைஸ். தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்குவாலிஃபைங் த ப்ராஜெக்ட். தே ஆர் ஜஸ்ட் Yeah, ஆஸ்கிங் yeah, ஜஸ்ட் they're ரெடியூஸ். just reviewing the project. யா. ஸோ அந்த மாதிரி ஆப்வியஸ்லி பங்களாதேஷ் வி நோ வாட் கண்ட்ரி இட் இஸ். ஸோ இந்த மாதிரி பேக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. பட் அகைன் அதானி வில் ஹேவ் அ வே டு கம் பேக். ஓகே. அண்ட் அகைன் யூ செட் லைக் இந்த பப்ளிக் செக்டார்ல அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட் இல்ல. அகைன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காங்க வந்து இந்த ரெகுலேட்டரிக்கு ஷி ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் ஆர்பிஐக்கும் சிபிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும். இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. திஸ் ஆக்சுவலி அ கம்பெனி இஷ்யூ. திஸ் நாட் யா. அன் எக்கனாமிக் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணாதா? இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்காக அப்படி சொல்றாங்களா டு சப்போர்ட் அதானி? ஜென்ரல் அவேர்னஸ் ஃபார் தி காமன் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் செல்லர் இன்வெஸ்டரோ இல்ல கம்பெனியோ இருக்கிற ஷேர் மார்க்கெட் அவரோட இது வந்து கண்ட்ரியோட growth அஃபெக்ட் ஆகாது. At the end of the day, see, Adani is a person who is supporting the country, right? இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க இந்தியால. சத்குரு இருக்காங்க, நெறைய பேர் இருக்காங்க. ஸோ டாப் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. இவரு தேர் மைட் பி a 1% டேமேஜ் ஃபார் ஷுர். பட் ஃபார் ரெப்யூட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அமித்ஷா, மோடிஜி, யோகி ஆதித்யநாத் இவர் எல்லாமே they have not even concerned about, they are not even speaking anything about this. They are completely silent and they are into their own work because they know that this is not at all a big thing. It has, whatever has happened because of Hindenburg is Okay. only the cacophonic sounds and noises happening in Twitter only. இதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்க தேவை கூட இல்லாத அளவுக்கு ஸ்மால் இஷ்யூ அந்த இல்ல மாதிரி இருக்காங்க. ஜெனரலா நம்ம எடுத்தோம்னா அதானி அம்பானி இவங்களுக்கு வந்து மோடி தான் ஸ்பான்சர் பண்றாரு, மோடி தான் அவங்கள வளர்த்து விடுறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் கண்டிப்பா இருக்கு, த்ரூ அவுட் இந்தியால இருக்கு. அண்ட் வை மோடிஜி இஸ் சைலண்ட் இன் திஸ் இஷ்யூ, ஹி ஹாஸ் டு ஸ்பீக் அவுட் சம்திங் இல்லையா அப்படிங்கிற நிறைய பேருடைய கேள்வியாவும் இருக்கு இல்லையா? இந்த இஷ்யூல ஹி ஹாஸ் டு ஸ்பீக் அவுட், ரைட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் 1 மினிட்லயே கொடுத்தல என்னோட வீடியோல. This is a fraud short selling company with no Indian firm has to answer. Okay. இதுக்கு. But they successfully cracked a lot of companies இல்ல? அவங்க நிறைய பேரை வந்து they pull down, is it? Again, Adani group also the same issue continues, right? அதானி மேல அட்டாக் வந்து ஹிண்டன்பர்கோட ஃபெயிலியர். பிகாஸ் அவரோட அட்டாக் வந்து எவ்வளவு பிரமாதமா இருக்கும்னா, இந்த ட்ரெவர் மில்டன் என்ற பர்சன் வந்து ட்ரெவர் மில்டன் who is a owner of Nikola Motors has completely disappeared. He has gone. அவர் மேல ரேப் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். அந்த அளவுக்கு போய் டோட்டலி கொலாப்ஸ் பண்ணணும். பட் அது நடக்கல அதானியோட மேட்டர்ல. ஸோ இட்ஸ் நாட் சச் அ பிக் திங். த திங் இஸ் செபியோட ரிப்போர்ட் வந்து நம்ம ஃபுல் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம we should wait and see. What it will happen is this complete orchestra of the Hindenburg, if you look at it, Adaniyoda reputation
it will become high. Adaniyoda credibility also it will go high, and Adaniyoda presence in the world will become really high because அவருக்கு இந்த இஷ்யூல நிறைய பப்ளிசிட்டி வந்திருக்கு. A lot of people will get to know, and when SEBI report will come, obviously I'm sure that it will come positive, and a lot of shares and investors will grow, and Adani will come back very soon. Okay. The global recession அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. As you said, எங்களோட வீடியோலயே நீங்க சொல்லியிருந்தீங்க, Facebook has fired people, Google has done this, and but then Adani வந்து ஒரு எம்ப்ளாயை கூட வெளியில அனுப்பல அப்படி சொல்லியிருக்கீங்க. So how do you see this actually? But there is a recession happening, right, throughout the world. But you see India is going strong, or how it is actually? If you look at the structure of other companies, அவரோட ஆர்கனைசேஷனை எப்படி வச்சிருக்காங்கன்னா, employees, all the employees will be insecure, and employees are the first people who will be affected if company affects the losses. But Adani யோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அவர் வந்து கார்பரேட் ஃபர்ம் மேல இன்வெஸ்ட், he is not depending on corporate firm for shares, he is depending on market firm. அவரோட growth வந்து மார்க்கெட் ஃபர்ம்னால. அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன SBI and other LIC. Yes, these people are paying more tax than Adani. Okay. So இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறதுனால he can barely go to any extent saying that no employee is fired, no investors is at loss. So இந்த மாதிரி இருக்கு. So this is one more criteria where you can blindly invest on Adani. So Adani has no such thing as sinking because he's a conglomerate, right? எவ்வளோ வச்சிருக்கீங்க பாருங்க, ஒரு என்டர்பிரைசஸ்ல எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நீங்க கொலாப்ஸ் பண்ணணும்னா ஹிண்டன்பர்க் இந்த மாதிரி small companies, they cannot. It's not possible for any other actually. It doesn't matter even if you fire a big company from US also, it's not possible. So what do you think the overall issue வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? whether it will take so much of time for us to recover, இல்ல நம்மள மாதிரி ஃபார்ச்சூன்ல நம்ம பெருசா வரக்கூடாது, இந்தியால இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? What is exactly people thinking outside? So India is growing, adla undoubtedly India is growing fast இல்லையா? So why this is happening actually? So அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்ற 3-4 reasons I'll just revise. One thing is India siding with Russia, even not directly but diplomatically அதுதான் நடந்துச்சு. Narendra Modi is S.J. Sankarji is directly taking independent decisions. He's directly calling out these people are hypocrites and all this, which is like first time this is happening. The previous government was completely like US sided with US, right? They are completely in favor of US, and this kind of attacks they are not able to tolerate. And Indian market growing when the whole US and Europe is investing on the Ukraine, funding wars and pumping all the money into the war. Indian economy growing at the same time is something which is not tolerable for the US and Europe. So they wanted to plan something, and there have been like multiple plans. Hindenburg was one of it, and we are not affected by it. Futurely இன்னும் வரும், இன்னும் 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நிறைய டேஞ்சரஸான பிளான்ஸ் வரும். ஏன்னா அதுதான் நீங்க அடிக்கடிக்கு உங்க வீடியோல சொல்லுவீங்க, ஒவ்வொரு டூல் கிட்டா வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஓகே. ஆமாம். So this is again a tool. Yeah. So அவருக்கு what they don't know is Modi ji is prepared for it. Okay. Modi ji is prepared for it, and Ajit Doval sir's intelligence is something far beyond all these people. So everybody is prepared for it, and we will not see any decline. Properly, it will go on, but because there is a platform called Twitter, and we have all kinds of rubbish people there, we cannot avoid the noises. What do you think the stand of this opposition? Because they keep questioning, Congress is also asking for at minimum 3 questions per day. So what is their agenda in this? How they are going to utilize this situation? See, Bharat Jodo Yatra இருக்கு. ஆமா. அது மேல நான் क्वेश्चंस கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி எல்லாமே டைரக்டா இந்த ஃபயர்ல டிஸப்பியர் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு நாட்டில் இருக்கிற முட்டாள் மக்கள் எல்லாமே மீட் பண்ணி ஒரு பாத யாத்திரை மாதிரி பண்ணிட்டாங்க.
ஒவ்வொரு பிக்சர் நீங்க எடுத்த கூனல் காமரா, கமல்ஹாசன் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மீட் பண்ணி ஜோடோ ஜோடோ சொல்லிடுங்க. அது ஆக்சுவலி இட்ஸ் பாரத் தோடோ. பாரத் ஜோடோ வந்து இப்போ யூ மைட் ஹவ் சீன் சம் ஷார்ட் வீடியோஸ் வேர் த பிக் ஸ்டோன் இஸ் கோயிங் டு ஜெய் ஹனுமான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. We are actually doing that thing. And the left narrative, the Congress narrative, they have invested hugely because this is their last term. 2024ல அவர் பூரா ஃபுல்லா வேனிஷ் ஆயிடுவாங்க. அதனால they can go to any extent. You know, hit out or get out சொல்றீங்கல்ல. So அந்த மாதிரி whether this scenario will help them or whether they can utilize this scenario for their campaigning or they'll use it. பாரத் ஜோடோ மாதிரி இது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். ஓகே, திஸ் அதானி இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குமா எடுத்து கேம்பெயினிங்ல சொல்றதுக்கு? ஆமா, நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக தான் இந்த டூல் கிட்டா யூஸ் பண்றாங்க. நீங்க டைட்டில்ஸ் பாருங்க, வீடியோ டைட்டில்ஸ் பாருங்க. அதானி கிராஷ்ட், அதானி மார்க்கெட் ஷட் டவுன். நீங்க சன் டிவில ஒரு இது பாருங்க, சன் டிவி ஒரு ஹோல்டர்ல வந்து மார்க்கெட் கொலாப்ஸ்ட் போட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி வந்து ஒரு ஃபியர் ஏற்படுத்தும் இல்லையா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில? எப்படி அவங்க வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதுக்காக தான் இது நடக்குது இல்லையா ஃபுல்லா? சோ அப்போ வாட் எவர் தி அஜெண்டா தே ஹேவ் ஸ்லோலி இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுதுல இந்த இஷ்யூல. ஆமா, அவருக்கு எல்லா क्वेश्चंसும் கிளாரிஃபை பண்ணாலும் இன்னொரு क्वेश्चन இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. why Adani is not there in top 10 taxpayers list சொல்லுவாங்க. பட் அதுல என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த நரேட்டிவ் என்னன்னா அதானியை வந்து க்ரோ பண்ண வச்சது வந்து மோடிஜி தான் அப்படின்னு. பட் டு பி ஹானஸ்ட் காங்கிரஸ் பீரியட்ல தான் அதானி ஹஸ் க்ரோன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவும் இருக்குது. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்னன்னா மோடிஜி வந்து அதானி க்ரோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்தியன் கம்பெனிஸ் க்ரோ பண்றது தானே கவர்மெண்ட் இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ்க்கு சான்ஸ் அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கறாரு, அதானி அம்பானிக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चना இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட் அவரு அப்படிங்கிற நிறைய போட்டோஸ் எல்லாம் கூட வந்து ட்விட்டர்ல. சோ இவருக்கு ஆக்சுவலி பாபா ராம்தேவ் தெரியாது. பிகாஸ் பாபா ராம்தேவ் ஆல்சோ grown as a very big corporate. ஓகே, பாபா ராம்தேவ் மேல few months back or few years back a huge campaign started to collapse his market. He is growing a lot of funds இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஸோ அவருக்கு கொஞ்சம் டென்ட் போட்டாங்க. பட் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. when Modiji came to power, a lot of Sanatana Dharma companies and organizations are flourishing like never before. Okay. Now the Adani fever is going on and all these noises will come up. But otherwise, there are a lot of companies which are benefiting by it. And there are a lot of other companies which are getting crushed. Okay. PFI என்றது அட்ரஸ் இல்லாம போச்சு மோதினால. இந்த மாதிரி நிறைய நல்லது கூட நடந்துட்டு இருக்கு. சோ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் லைக் வேற ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது நீங்க சொன்ன மாதிரி NDTVல இருந்து ஒருத்தர் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, எக்ஸ் எம்ப்ளாயி, அந்த மாதிரியான வேற ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு அது மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா உங்களுக்கு? இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ரெடியா இருக்கு. பட் நான் வீடியோ போட்டா யூடியூப் டிலீட் பண்ணிடும். அதனால நான் எனிவே வந்து ரீச் ஆகதானே செய்யுது உங்க வீடியோஸ்? ரீச் ஆகுது. நான் பில்கேட் ரீச் ஆகுது. பட் ஆனா இன்னொரு 2 ஸ்ட்ரைக்ஸ் வந்தா என்னோட சேனல் டிலீட் ஆயிடுமே. ஓகே. ஆல்ரெடி பில்கேட்ஸ் மேல ஸ்ட்ரைக் போட்டாங்க. அந்த பில்கேட்ஸ் வீடியோலயே எனக்கு 2 சீரிஸ் இருக்கு. அது போட்டேன்னா see when I posted the fertility vaccine scam on Bill Gates video, they felt so threatened that if this video reaches every Indian, nobody will give a damn at their vaccine. அந்த மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் வீடியோல. ஸோ அதனால அவர் என்னோட வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் யூடியூப்க்கு என்ன கேட்டேன், கேன் யூ கிவ் மீ ஒன் ப்ரூஃப், கேன் யூ கிவ் மீ ரெஃபரன்ஸ்? நான் யூடியூப் கொஸ்டின் கேட்டேன், ட்விட்டர்ல இருக்கு. இன்னும் எனக்கு ஆன்சர் இன்னும் வரலையே. நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஹிண்டன்பர்கும் இல்ல பில்கேட்ஸும் யாருமே ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் ஃப்ராட்ஸ், தே ஆர் தீவ்ஸ். The only game they will play is question கேக்குறது, விக்டிம் கார்டு ப்ளே பண்றாங்க. ஐயோ நம்ம அதானி மேல क्वेश्चन கேக்குறதுக்கு இந்தியன்ஸ் அட்டாக் பண்றாங்க, இப்படி வருவாங்க. ஓகே. பட் நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதானி வந்து చాలా ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிசினஸ் மேன் இருக்கிறதுனால அவர் 68 அலிகேஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாங்க. தவிர
in that place நான் இருந்தா who the hell are you கேக்குறேன். First question mark. மோடி அதுதானே கேக்குறாங்க. அதனால he is silent. Who the hell are you? Why are you questioning அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ ஓவரால் இந்த இஷ்யூ வந்து எப்ப வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் இதுக்கப்புறமா மார்க்கெட் மறுபடியும் பூம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? within a week. ஒரு வாரத்துல எல்லாமே வந்துடுவாங்க. If you already see the shares are growing and Adani has his own ways to bring it back. $1.2 billion வச்சு ஹைஃபா போர்ட் வாங்குறது அதெல்லாம் சொன்னல. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. There are a lot of the whole countries is benefiting hugely from his economy. So it is impossible that Adani will sink. Adani collapse ஆகுறதுன்றது it's a heavenly dream. So finally you justify you stand with Adani for this reason. 100%. Okay. So thanks a ton. எங்களோட சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. So it was very nice talking to you and long way to go. மறுபடியும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம் நம்ம சேர்ந்து. Thanks for your time. கண்டிப்பா. Thank you so much. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.